guys, greetings to all. ஸோ நீங்கள் வந்து 11th கிரேடில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. 11th கிரேடில் ஜாயின் பண்ணி என்ன எக்கனாமிக்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் இது ரொம்ப டஃப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து என்னது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் மாதிரி ஈஸியான டாபிக் எதுலேயுமே இல்லை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இதில் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி தான் இன்ட்ரோ ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, பேஜ் நம்பர் 2ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக்ஸ் மீனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து த டேர்ம் வேர்டு எக்கனாமிக்ஸ். ஓகே, எக்கனாமிக்ஸை வந்து என்னது ஏன்ஷியன் க்ரீக் வேர்டு. ஓகேவா? ஏன்ஷியன் க்ரீக் வேர்டு அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ். ஓகேவா? தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் எப்படி ஒரு இது லாங்குவேஜோ அதே மாதிரி இந்த க்ரீக் வேர்டில் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து தான் எந்த டெரைவ் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக்ஸ் வேர்டை வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்கனாமிக்ஸை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒய்கோஸ் அண்ட் வந்து இன்ன நிமின்ஸ். ஓகேவா? ஒய்கோஸ் அண்ட் நிமின்ஸ். ஓகேவா? ஸோ ஒய்கோ மீன்ஸ் என்ன அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து நெமின் மீன்ஸ் என்னது மேனேஜ்மெண்ட் கஷ்டம். ஸோ இதை வந்து சேர்த்து பார்த்தீங்களான்னு தெரியும், ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றி படிக்கிறது அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு. ஓகேவா? ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா எதுனா அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட். ஓகேவா? மணியை வச்சு நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம், எவ்வளோ திங்ஸ் வாங்குகிறோம், எவ்வளோ சேவ் பண்ணுறோம், அதை பற்றி படிக்கிறது தான் என்னது எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் மீன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. ஓகே, எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் வாட்? மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. த சப்ஜெக்ட் ஏர்லியர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது எக்கனாமிக்ஸை வந்து என்னது பொலிட்டிக்கல் எக்கனாமின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் பாலிட்டிக்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 19th செஞ்சுரியில் ஆல்ஃப்ரட் மார்ஷல் தான் என்ன பண்ணுறாரு, இதை வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமின்னு ஏன் சொல்கிறோம், நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட்லேயும் யூஸ் பண்ணுறோம், நிறைய பிளேஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம், நம்ம அதை ஏன் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் மூலமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து யார் கொண்டு வராங்க, ஆல்ஃப்ரட் மார்ஷல் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேமில் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு வேர்டு நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இதில் எக்கனாமி அப்படிங்கிற வேர்டு வந்து எதை டெரைவ் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் என்ன நடக்கும், பையிங் செல்லிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும், அஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, தென் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாமே நடக்கிற ஒரு பிளேஸை தான் என்ன சொல்லுவாங்க, எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்கமிங் கிளாஸஸில் வந்து இதை பற்றி படிக்கலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரோ கொடுத்தாங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஓகேவா? ஸோ ஆடம் ஸ்மித் வந்து இன்ட்ரோ கொடுத்ததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மையை வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை அவர் எப்போ இன்ட்ரோ கொடுத்தாரு அப்படின்னா 1776 வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ இந்த 1776 அவர் கொடுத்த டேர்முக்கும் அமெரிக்கன் எக்கனாமிக்கும் யூஎஸ்ஏக்கும் என்ன இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து 1775 வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகுறாங்க. நம்ம எப்படி வந்து என்ன சொல்கிறது 1947 இண்டிபெண்டன்ட் ஆனோமோ அதே மாதிரி வந்து 1775 யார் இண்டிபெண்டன்ட் ஆகுறாங்க, யூஎஸ்ஏ வந்து இண்டிபெண்டன்ட் ஆகுறாங்க. அவங்களோட கான்ஸ்டியூஷனை வந்து ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட எக்கனாமி எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஆடம் ஸ்மித் ரைட் பண்ணுற ஒரு புக்கு. ஓகே, ஸோ அந்த புக்கை பற்றி நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெக்ஸ்ட் மீ. ஓகே, கமெண்ட் மீ. ஓகே, தேங்க்யூ.